சைனாவில் 18,000 ரூபா, இந்தியாவில் 27,000 ரூபா. 50% ரேட் அதிகம். ஸோ அதுக்கு மேலே அந்த ஃபோனை பற்றி ஏதாவது பார்க்குறதுக்கு இருக்கா, இல்லை நம்ம நோட் பண்ணாத மாதிரி ஏதாவது இந்த ஃபோனில் இருக்கா? வெல், இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம Nokia 8.1 ரிவ்யூக்கு போகலாம். ஸோ இப்போ முதல்ல பில்லேருந்து ஆரம்பிப்போம். Nokia 8.1 ஒரு நல்லா சாலிடாக ஃபீல் பண்ணுது. கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரு மெட்டல் ஃப்ரேம் இருக்குது. இந்த ஃப்ரேமுக்கு ஒரு யூனிக் டிசைன், அதாவது சாஃப்ட் டச் எட்ஜஸ் ப்ளஸ் சென்டரில் ஒரு சாம்ஃபர்ட் பேண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த எட்ஜஸ் அதுக்கப்புறம் அந்த கேமரா ஆக்சென்ட் ஒரே கலரில் இருக்கிறது ஒரு நல்ல டச். டிஸ்பிளே இங்கே 18.7/9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஜென்ரலாக இப்போ 19.5/9 நிறையா பார்க்குறோம். ஸோ இது அதோட கொஞ்சம் வித் அதிகமாக இருக்குது, பட் ரொம்ப நோட்டிசபிளாக இல்லை. ஓவரால் என்ஹாண்ட் ஃபீல், அந்த லுக்ஸ், அது எல்லாமே HMD குளோபல் நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 8.1 வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வயர்லெஸ் சார்ஜிங் இல்லை வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. ஆனால் பேசிக்கான விஷயங்கள், ஹெட்ஃபோன் ஜாக், மைக்ரோ SD சப்போர்ட், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நாச்சஸ் பிடிக்கலன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இது ரொம்பவே ஒரு பெரிய நாட் சைஸ் பெருசாக இருக்குங்கிறதுக்காக இங்கே எதுவும் ஸ்பெஷலாலாம் கொடுக்கல. வெறும் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா, இயர்பீஸ், சென்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த நாட்சை தாண்டி உங்களால் பார்க்க முடிஞ்சதுன்னா இந்த டிஸ்பிளே ஒரு நல்ல பேனல். இது IPS LCD, ரெசல்யூஷன் Full HD+, சைஸ் 6.18 inches. இது நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. வியூவிங் ஆங்கிள்ஸில் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கலர்ஸ் ரொம்பவே ஆக்யூரேட்டாக நேச்சுரலாக இருந்துச்சு. நான் இந்த ஃபோனை டெஸ்ட் பண்ண இல்லை, நிறையவே மீடியா யூஸ் பண்ணேன். இதில் யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன், நெட்ஃப்ளிக்ஸ், Amazon Prime அதெல்லாம் பார்த்தேன். ஸோ எனக்கு அந்த டயத்தில் டிஸ்பிளே எதுவுமே குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. டிஸ்பிளே மட்டும் கிடையாது, அந்த கீழே உள்ள சிங்கிள் ஸ்பீக்கரும் நல்லா கிளியராக லவுடாக இருந்துச்சு. இன்டர்னலாக இந்த 8.1 Snapdragon 710 சிப்பால் பவர் பண்ணுறாங்க. Snapdragon 710 சிப் ஒரு மிட்ரேஞ்ச் சிப், ஆனால் குவால்காமோட பெஸ்ட் மிட்ரேஞ்ச் சிப்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் இங்கே போன வருஷத்தோட Snapdragon 835 ஃப்ளாக்ஷிப் சிப்புக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருந்துச்சு. 835 ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப், ஸோ அஃப்கோர்ஸ் அது பெட்டராக தான் இருக்குது. பட் 710 ரொம்பவே க்ளோஸாக வருது. Nokia 8.1 பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் எதுவும் கிடையாது. இப்போ இன்டென்ஸாக கேம்ஸ் விளையாடினாலும் சரி, PUBG அந்த மாதிரி ஏதாவது இல்லை, டே டு டே ரெகுலர் டாஸ்க், சோஷியல் மீடியா, மெயில் செக் பண்ணுறது, வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ணுறது, அப்படி என்ன பண்ணாலும் எந்த இஷ்யூஸும் இல்லை. மற்றபடி ஸ்பெக்ஸ்னு பார்க்கல, 4GB RAM, 64GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜ். ஸோ இங்கே இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த ஹார்ட்வேர் மட்டும் காரணம் கிடையாது, சாஃப்ட்வேரும் தான். ஏன்னா எல்லா இந்தியாவில் விற்கிற Nokia ஃபோன்ஸ் மாதிரி Nokia 8.1 Android One ப்ரோக்ராம் கீழே தான் வருது. ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வெறும் ஒரு சில சேஞ்சஸோடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கல நம்ம நோட் பண்ண வேண்டியது ஒரு விஷயம், அப்டேட்ஸ், செக்யூரிட்டி பேட்சஸ், ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட்ஸ் அப்படின்னு வரையில் HMD குளோபலுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. அவங்களோட சீப்பான ஃபோன்ஸை கூட நல்லா ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. Snapdragon 710 ரொம்ப பவர் எஃபிஷியன்டான சிப் கூட. ஸோ இந்த Snapdragon 710 ப்ளஸ் உள்ளே இருக்கிற 3500 mAh பேட்டரி, இது ரெண்டும் சேர்ந்து நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்குது. இப்போ இந்த ஃபோனை நான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் மேலே என்னோடய ப்ரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணேன். அந்த டயத்தில் ஒரு நாள் ஃபுல்லுமே இன்டென்ஸாக யூஸ் பண்ணால் கூட சார்ஜ் எனக்கு ட்ரை ஆனது கிடையாது. அப்படியே பேட்டரி தீர்ந்துருச்சு, திருப்பி உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணோன்னா 18 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். ஸோ இப்போ கேமராவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மிச்சம் சொச்சம் அது எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பின்னாடி இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு, ஆக்யூரேட்டாக இருந்துச்சு, எந்த குறையும் இல்லை. செல்லுலர் ரிசெப்ஷன், கால் குவாலிட்டியும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அடுத்து கேமராஸ்னு பார்த்தா Nokia 8.1 இது ஒரு மேஜர் பாசிட்டிவ். பின்னாடி 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பிரைமரி 12 மெகாபிக்சல் கேமரா f1.8 லென்ஸோட, இது Zeiss பிராண்டட் லென்ஸ். இது கூட ஒரு 13 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். ஸோ இங்கே Zeiss பிராண்டிங் மட்டும் இல்லாமல் இந்த பிரைமரி லென்ஸ் வந்து ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷனோடு வருது. ஸோ நல்ல லைட்டிங் கண்டிஷனில் Nokia 8.1 எதிர்பார்த்த மாதிரி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. கலர்ஸ் நேச்சுரலாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்ட்ரா சேச்சுரேஷன் பூஸ்ட் நம்ம இப்போ நிறைய ஃபோன்ஸில் உள்ள ப்ராசஸிங்கில் பார்க்குறோம், அந்த மாதிரி இங்கே இல்லை, நேச்சுரலாக ரீப்ரொடியூஸ் பண்ணிச்சு கலர்ஸை. நிறைய டீட்டெயில், டைனாமிக் ரேஞ்சும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நல்லாவே இருந்துச்சு. லோ லைட்னு வரையில் Nokia 8.1 எதிர்பார்த்ததோடு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. OIS ப்ளஸ் அந்த வைடான f1.8 அப்பர்ச்சர், இது ரெண்டும் சேர்ந்து இமேஜஸை நல்லா க்ளீனாக, டீட்டெயில்டாக, பிரைட்டாக எடுக்குது. இன்னும் ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்களே பாருங்கள். ஸோ பின்னாடி கேமராஸில் எடுத்த போர்ட்ரேட்ஸும் நல்லாவே வந்துச்சு. 13 மெகாபிக்சல் டெப்த் சென்சர், அது வேலையை ஒழுங்காக பார்க்குது. எட்ஜ் டிடக்ஷன் நல்லா தான் இருந்துச்சு. செல்ஃபீஸ் கூட எட்ஜ் டிடக்ஷன் நல்லாவே இருந்துச்சு. 20 மெகாபிக்சல் f2 கேமரா எதிர்பார்த்ததோட பெட்டராகவே செல்ஃபீஸ் எடுத்துச்சு.
ஸோ வீடியோன்னு வரையில் நோக்கியா 8.1 4K 30 FPS எடுக்க முடியும். திருப்பியும் OIS இருக்கிறதுனால ஃபுட்டேஜ் ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது. இது ஓவரால் நல்ல கிறிஸ்பாக கிளியரான ஃபுட்டேஜ் தான். கலர்ஸில் எதுலேயுமே குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ மொத்தத்தில் கேமராஸ்னு வரையில் நோக்கியா 8.1 நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எனக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு ஒரு காரணம் இந்த கேமரா ஆப்னு சொல்லலாம். இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் எல்லாமே ஸ்டாக்காக விட்டுருந்தாலும் இந்த ஆப்பில் HMD குளோபல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. மோஷன் பிக்சர் ஷூட் பண்ணலாம், பியூட்டி மோட் ஷூட் பண்ணலாம், ஒரு போத்தி ஆப்ஷன், அஃப்கோர்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ் ப்ரோ மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா ஆப்பும் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங்னு பார்த்தா இந்த நோக்கியா 8.1 27,000 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வெறும்னா இந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருந்தால் அது பெருசாக ஒரு நெகட்டிவாக இருந்திருக்காது. எஸ், நோக்கியா பிராண்டிங்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருக்காங்க, பில்ட் நல்லா இருக்குது அப்படின்னு யோசிச்சிருப்போம். பட் சைனாவில் இது X7 18,000 லான்ச் பண்ணிவிட்டு இந்தியாவில் 8.1 சொல்லி வேறு எந்த சேஞ்சும் கிடையாது Android One தவிர. அப்படி லான்ச் பண்ணிவிட்டு 27,000 ப்ரைஸ் கொடுக்கல. புரியுது, சைனாலேருந்து இந்தியா எடுத்துகிட்டு வரணுன்னா லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, இம்போர்ட் டேக்ஸஸ் இருக்குது, டியூட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் 50% ப்ரைஸ் ஏற்றிருக்கிறது கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக தான் படுது. இது HMD குளோபல் இந்தியாவுக்கு ஒரு 22-23,000 எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா போக்கோ F1க்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருந்திருக்கும். இப்போவும் இது ஒரு மொக்க ஃபோன்னு நான் சொல்ல மாட்டேன், இதை வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பில்ட் குவாலிட்டி, ஸ்டாக் ஆண்ட்ராய்ட், நல்ல ஃபாஸ்ட்டான அப்டேட்ஸ், ஒரு நல்ல கேமரா, Zeiss Opticsோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டேபிளைசேஷனோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுக்கு ஓகேயாக இருந்தீங்கன்னா நோக்கியா 8.1 உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் எஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் ஆனும், இல்லைன்னு சொல்லலை. இல்லை உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ப்ரையாரிட்டி இல்லை அப்படின்னா மற்ற ஆஃபரிங்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஸோ எனிவே ஓவரால் இந்த ஃபோன் அப்படின்னு பார்க்கல அது பெருசாக குறையதும் இல்லை. பட் அந்த ப்ரைஸிங்கில் கொஞ்சம் எங்கள் HMD குளோபல் சொதப்பின மாதிரி தெரியுது. இதுதான் என்னோட கருத்து இது நோக்கியா 8.1 பற்றி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த ரிவ்யூ வீடியோக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Z4 Tech Tamil. Have a nice day. Bye.